பெண்ணை நாம் திருமணம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து அந்த ஆய்வு செய்து அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இப்போ இருக்கோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு ஆய்வு. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகருடைய இது வந்து திருமணத்தை பற்றி கேட்குறாங்க. என்னுடைய திருமணம் ஆயிடுச்சு, அதுவும் எப்படி காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணு வேலை செய்கிற இடத்துல இவர் அந்த வேலையிலேயே ஒரே கம்பெனியில் தான் 2 பேரும் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த அம்மாவோட பொண்ணும் அவங்க மாப்பிள்ளையும் 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுருக்காங்க. வேலை செஞ்ச இடத்துல தான் திருமணமே பண்ணியிருக்காங்க. காதல் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. இப்போ என்ன செய்கிறாரு, எனக்கு நீ வேணாம், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. ஏன் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அவர் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கார். அது தெரிஞ்சு இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய நாள் இவர் வந்து இரவுலையும் வீட்டுக்கு வர்றதில்ல, நைட் ஷிஃப்ட்டுன்னு போயிடுறாராம். போன பிறகு அதுக்கப்புறமா நைட் ஷிஃப்டான்னு சொல்லிட்டு கம்பெனியில் விசாரிச்சுக்கிறாரு. அப்போ பார்த்தா அவங்க வீட்டுக்காருக்கு டியூட்டி இல்லை, லீவு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு தான் அவருடைய கணவரை விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் பொழுது பார்த்தா அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்ட பிறகு அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, வேணாம், நீ இருக்கன்னா இரு, இல்லைன்னா நான் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு முன்னாடியே நான் அந்த பெண்ணோட தான் தொடர்பில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா பொழுது, அவங்க அம்மா வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஜாதக ஆய்வு, என் மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுவாரா, இல்லை என் பொண்ணாவோடவே இருப்பாரா, எப்படிமா இருக்குது இப்போ கிரகம்லாம், எங்கள் மாப்பிள்ளையோட தன்மை என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை கேட்டாங்க. இப்போது நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுவாரான்றதை பற்றி பேசுகிறோம். அதனால் சில பாவங்களை மட்டும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இவருடைய லக்ன பாவம் என்பது முதலாம் பாவம். அதுதான் வந்து அவருடைய கேரக்டர், அவருடைய எண்ணம், அவருடைய செய்கை எல்லா விஷயத்தையும் நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது லக்ன பாவம் 1, 3, 5, 7 வருது. அது எப்படின்னா பாவமுனை வந்து ராகுவா வர்றார். ராகுவா வந்தாலே இந்த மாதிரியான பெண்கள் விஷயத்தில் தவறுதலாக நடப்பார் அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ராகு கையில் வச்சிருக்க பாவம் பாருங்கள், 1, 3, 7. 1, 3, 7 அப்படின்னும் போது லக்னம், 3 என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, 7 என்பது கம்யூனிகேஷன். அந்த மாதிரி மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் இந்த ராகு. அது ராகுவை வச்சு அதனுடைய ஸ்டார் லார்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா 2, 5, 8 வந்திருக்கு. அப்போ 2, 5, 8ன்னு வரும்பொழுது இந்த குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணணும், காதல் இருக்கணும், எல்லாமே ஏதோ ஒன்று பேசினே இருக்கிற மாதிரி பிரச்சனை. புதன் வரும்பொழுது இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். புதன் அப்படின்னு வரும்பொழுது அந்த புதன் எதை காட்டுது அப்படின்னா, இந்த பொண்ணு ஒருத்தராக கூட அவர் பழகிக்கிறாரு, திரும்பவும் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது யார் அப்படின்னா அவங்க மாமா பொண்ணு.